இருதயத்துக்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவன். கர்த்தருடைய பார்வையில் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்வதற்கு நாம் பல நேரங்களிலே முயற்சிக்கிறோம். ஆனால் சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இருதயத்துக்கு ஏற்றமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி வாழணும். சகோதரர் சொன்னார், இதிலிருந்து விடுதலை அடைந்தேன், தேவனை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி. இருதயத்திற்கு ஏற்றமாய் வாழ வேண்டும் என்று சொல்ல நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய மனதளவிலே, நம்முடைய சிந்தை அளவிலே, நம்முடைய பார்வை அளவிலே நாம் பல மாற்றங்களை உண்டாக்கி கொள்ள நாம் விரும்புகிறோம். அதே நேரத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? மற்றவர்களை ஈஸியாக நாம் குற்றப்படுத்துகிறோம். அவன் பாவி, நான் நல்லவன். இது எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறதான ஆதாமில் இருந்தும் ஏவாளில் இருந்தும் உண்டான பாவ சுபாவம். இன்றைக்கும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க ஒன்று இது. எல்லாரையும் நாம் நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதான ஒரு பாவ சுபாவம். ஆகவே அந்த சூழ்நிலையிலே இந்த தாவீதை, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இருதயத்துக்கு ஏற்றவனாக காண்பதற்கு அவரிடத்தில் இருந்ததான ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 57 1-7 வரை வாசிக்கலாம். சங்கீதம் 51 1-7. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவனுக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாதானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியரும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நன்றாய் கவனிங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்கிறவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு சாதாரண மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையிலே தேவன் இருதயத்துக்கு ஏற்றமாக கண்டு அவனை ராஜாவாக்குகிறார். ஒரு ராஜா அப்படின்னா எவ்வளவு அவனுக்கு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு டென்ஷன் இருக்கும், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். ராஜா ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உண்மையா இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது, பல நிர்வாகங்களை செய்யும் பொழுது உண்மை என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி தேவன் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இவனிடத்தில் ஒரு ஸ்தானத்தில் தேவன் இவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாலும் இவனுடைய வாழ்க்கையில் உண்டாகிறதான அறிந்தும் அறியாமலும் துணிகரமாகவும் சில நேரங்களிலே செய்த பாவங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அறிக்கையிட்டு தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கிற ஒரு சுபாவமே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணும்படியாய் செய்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நின்றான், கோலியாத்தை அவன் ஜெயித்தான், விசுவாச அறிக்கைகளை செய்தான், அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான், எப்பொழுதும் பாடுகிறவனாக இருந்தான், துதிக்கிறவனாக இருந்தான், கர்த்தருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் அந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேகரித்தான். இப்படி பல காரியங்களை செய்திருக்கிறான். இவைகள் எல்லாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவாய் இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றை காட்டிலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாகவும்
நம்முடைய வாழ்க்கைக்கும் படிப்படியாகவும் இருக்கக்கூடியதான ஒரு சத்தியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்கிறவன் எவன் என்று சொன்னால், எந்த தவறுமை செய்யாதவன் அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் மிஸ்டேக்கள் நடக்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது, வேத வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில் நான் தவறை செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லவில்லை, நான் தவறை செய்கிறேன் என்று சொல்லவில்லை. நாம் யாரும் அப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் தவறுகிறோம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தவறுகிறோம். பெரிய அளவிலோ சின்ன அளவிலோ ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமி வாழ்கிற நாள் வரையிலும் கூட அவன் தவறுகளை செய்கிறவனாக இருக்கிறான். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவருடைய ரத்தம் இன்றைக்கு நான் செய்த பாவத்தையும் நாளைக்கு நான் செய்ய போகிற பாவத்தையும் அத்தனை பாவத்தையும் கழுவுகிறது என்று சொல்லி துணிச்சலோடு துணிந்து பாவம் செய்கிறது ஆபத்து. ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக சில தவறுகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதில் தம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாகும்படியான உள்ளம் இருக்கிறதுனாலதான் அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாக பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகளை மறைக்க நாம் முயற்சிக்கிறோம், தவறுகளை தட்டி கழிக்க முயற்சிக்கிறோம். ஒத்துக்கொள்கிறது எத்தனை பேருக்கு இருக்குது? எவ்வளவு தைரியமாக நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். அவர்கள் இப்படி, இவர்கள் இப்படி, இவர்கள் சரியில்லை, நாம் சரியா இல்லை. அவனுடைய சமூகத்தில் இருக்கு பார்க்கும் பொழுதுதான், தேவனுடைய வார்த்தை வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய குறைகள் தெரிகிறதா இருக்கிறது. ஆகவே அவருக்கு முன்பாக தாழ்மையோடு கூட தன் குறைகளை ஒத்துக்கொண்டான். நான் நினைக்கிறேன் இதுதான் அவனை தேவனுடைய பார்வையில் இருந்து ஏற்றவனாக நிறுத்தியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு முக்கியமாக கருதுகிறது யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்துகிறதற்கும், மனைவியிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதற்கும், கணவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதற்கும், மாமியாரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதற்கும், அவை எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் என்னை கழுவி சுத்தமாக்கும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறதற்கும், நாம் அவரோடு ஒப்புரவாகிறதற்கும் எவ்வளவு நேரங்களை செலவு பண்ணுகிறோம், எவ்வளவாய் நம்மை தாழ்த்துகிறோம். நம்மை நியாயப்படுத்திக் கொண்டே வாழ்கிற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் அறிய முடியும். நியாயப்படுத்திக் கொண்டே போகிறோம். ஒவ்வொரு நாளும் நீ நியாயப்படுத்திக் கொண்டு, இவன் நியாயப்படுத்தவே இல்லை. நான் சொல்றேன், சவுல் நியாயப்படுத்தலாம். தெரியுமா உங்களுக்கு? சவுல் நியாயப்படுத்தலாம். ஏன்? சவுல் சாமுவேலாகிய நான் ஆசாரியன் வரத்துக்கு முன்னாடி ஏப்பா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சவுலிடத்தில் சாமுவேல் கேட்கும் பொழுது அவன் நியாயப்படுத்தினான். இல்லைங்க தீர்க்கதரிசி அவரே, இல்லைங்க தீர்க்கதரிசி, நீங்க வரத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆகவே ஜனங்கள் எல்லாம் பதறிட்டு இருந்தாங்க, ஆகவே நான் பலியிட்டுட்டேன், இது சரிதான் அப்படின்றான். இன்னொரு இடத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து போடுங்கள், அந்த சாபத்தீடான எல்லா பொருட்களையும் அழித்து போடுங்கள், மிருகங்களை கொன்று போடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருந்தும் அவைகளில் நல்ல பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கேட்கிறார், ஏன் இவைகள் எல்லாம் கொண்டு போடு என்று சொன்னீங்க, ஏன் எடுத்துக்கொண்டே வந்த என்று கேட்கும் பொழுது அவன் நியாயப்படுத்துகிறான், கர்த்தருக்கு பலியிடுவதற்காக எடுத்துட்டு வந்தேன். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் நியாயப்படுத்தி முன்னே போனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க முடியாது, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் உண்டாகிற தவறுகளுக்காக நம்மை தாழ்த்துவோம், யாரையும் குற்றப்படுத்தாம இருப்போம். நாமும் குற்றவாளிகளாய். ஆகவே தன் இயேசு தெளிவாய் போதிக்கிறார், நீ குற்றவாளியாய் தீர்க்காதிருங்கள், எவனை நீங்கள் குற்றவாளியாய் தீர்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாவு கூசாமல் இன்றைக்கு நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற, விரல் நீட்டுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் துணிகரம் வந்துவிட்டதை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுவார். நிச்சயமாகவே யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? நம்மை நாம் பரிசோதித்துக் கொள்வதற்கு இந்த தாவீதுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருக்கிறது.
தாவீதுடைய வாழ்க்கையில் இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் ஏன் கண்டார். புதிய ஏற்பாட்டிலே அத்தனை விதமான பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் விபச்சாரம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை தவறுகளை செய்திருக்கிறான். கொலை விபச்சாரம் செய்தது மாத்திரமல்ல, கொலையும் செய்திருக்கிறான். அவன் உரியாவை கொலை செய்திருக்கிறான். மற்றும் பல தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறான். மற்றும் ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் இருந்ததான இந்த தன்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு தன்னை ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அதே நேரத்தில் அவன் கேட்கிறான், ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவோம். எல்லாரும் உடைய ரத்தத்தால் என்னை கழுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு அதாவது தாழ்மை என்று சொல்லுகிற பொழுது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் தாழ்மைன்னு சொன்னா கீழே உட்காந்துக்கிறது, வெறுங்கால நடக்கிறது, இப்படி முழங்கால் வச்சு ஜெபிக்க, இப்படி முழங்கால் வச்சு இப்படி நம்ம அப்படி தலை தாழ்த்தி ஜெபிக்கிறது. ஓகே, இவைகள் எல்லாம் செயல் வடிவில் தாழ்வு. ஓகே, செயல் வடிவில் தாழ்மை இல்லைன்னு சொல்லல. நான் ரொம்ப பணிகிறது பிரைஸோட அப்படின்னு குறுகி கை கொடுக்கறது, போன பிரைஸோட கொடுக்க மாட்டேன், பிரைஸோட அப்படின்னு சொல்லி அப்படி குனிஞ்சி அப்படி ஒரு அப்படின்னு அப்படி அவங்கள பெண்ட் பண்ணி கொடுக்கிறது. இதெல்லாம் தான் தாழ்மை அப்படின்னு சொல்லி உலகம் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. ஓகே, இதெல்லாம் தாழ்மை என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற தாழ்மை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய தாழ்த்துகிறது என்ன தெரியுமா? நம்முடைய மனத்தாழ்மை. அவருடைய சமூகத்தில் நம்முடைய மனதை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் என்னை தாழ்த்துகிறேன், என் குற்றங்களை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி சொல்லுகிறதும் அதோடு கூட அவர் நமக்காய் செய்த முடித்த கொடுத்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறதான் தாழ்மை. இன்னைக்கு அநேகம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏன்னா மிஞ்சின நீதிமான் இல்லைங்க, நான்லாம் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியே இல்லை. ஓகே, சொல்றது ஒரு நாளும் சரி, மீண்டும் மீண்டும் அப்படி சொல்லி அப்படியே மிஞ்சின நீதிமானால் தகுதியே இல்லைங்க, தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நீ தகுதியில்லாத உன்னை நான் என்னுடைய கிருபையினாலும் என் ரத்தத்தினாலும் தகுதிப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மாத்திரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றத வாசித்து பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 11:28-29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு கற்றுக்கணும் மனத்தாழ்மையை? ஏசப்பா கிட்ட தான் மனத்தாழ்மை கற்றுக்கணும். உலகத்துல கற்றுக் கொடுக்கிற மனத்தாழ்மை இருக்கட்டும். நாம் படிக்கும் பொழுதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க, தாழ்மையா நடந்துக்கணும், ஆசிரியருக்குனாலும் தாழ்மையா நடந்துக்கணும், குருவானவருக்குமாக தாழ்மையா நடந்துக்கணும், தாய் தகப்பனுக்குமாக தாழ்மையா நடந்துக்கணும். நல்லது, தாழ்மையெல்லாம் பின்பற்றலாம், அது தவறுன்னு சொல்லல. ஆனால் உண்மையான தாழ்மையை, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றமாய் வாழக்கூடிய தாழ்மையை யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள. அதான் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமே இருக்கிறது அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சத்தியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன தெரியுமா? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவராகி பிதாவாகிய தேவன் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அதனால் தான் அதை உரிமை பாராட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிசாசை பார்த்து இப்படி எழுதி இருக்கிறது, இப்படி சொல்லி இருக்கிறது, இப்படி எழுதி இருக்கிறது அப்படின்றாரு. இவருக்குள்ள தாழ்மை, அத்தான் தாழ்மை. என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை படிச்சுக்கிறாரு. இவருக்கு பவர் இருக்குது,
பிசாசு நேரடியா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி பேதுரு பார்த்து கடிஞ்சு கொண்ட அதே இயேசு பிசாசு அவரை சோதிக்கும்படியே வருகிற பொழுது வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதான் இன்னைக்கு நமக்கு பவர் இருந்தாலும், பல சக்திகள் இருந்தாலும், அபிஷேகம் இருந்தாலும், வசனத்தை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் தாழ்மை. வசனத்தை பயன்படுத்தணும். வசனத்தை பயன்படுத்தி நாம் சூழ்நிலை மேற்கொள்கிறோமே, தாழ்மையாய் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த தாழ்மை இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:5 வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 2:5. ஓகே, நானே வாசிக்கிறேன். அவன் தனக்கானவைகளை அல்ல பரனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே விரும்பியாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனசு சாயலானார். அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துட்டு மக்கள் நம்மளுக்குள்ள ஒரு மேட்டினை வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. கர்த்தர் என்ன கொஞ்சம் நல்லா பயன்படுத்திட்டாருனாக்கா எனக்கு பெருமை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்களானாலும் நானாலும். ஆனால் பெருமை வராது இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு காரியம், மேட்டின் வராது இருக்குன்னாக்கா ஒரே ஒரு காரியம். ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நான் சொல்லல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றேன். பெருமை வராத வாழ்றது, மேட்டின் வராத வாழ்றது, நான் தன்னைத்தானே புகழ்ந்துகளாத வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. நான் ஒண்ணே சொல்றேன், உங்களுக்குள்ள பெருமை வராது இருக்கணுமா, மற்றவங்களை நேசிங்க. ஒண்ணு மாத்திரம் இல்லை, நிறைய காரியம் இருக்குது. பெரும் வந்துடக்கூடாது. எவ்வளவு தேவன் நம்மை உயர்த்தினாலும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமாய் இருக்கிறார். ஆனா என்னவல்ல, கொள்ளையாடின பொருளாக இருந்தல, பெருமைப்படல. இதுதான் உண்மை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தன்னை தேவனுடைய சாயலாக இருந்தாலும் கூட தன்னை பெருமையாக எண்ணத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு பிறருக்காக வாழ்ந்தார், மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். இயேசு தனக்காக வாழவே இல்லை. ஒரு மனிதன், தேவன். ஆனால் மனிதனுடைய சாயலில் யாருக்காக வாழ்ந்தார்? அவருக்கு அவர் எதுவுமே செய்யல. என்ன சொல்றது? அதைத்தான் 4ஆம் வசனத்துல பிலிப்பியர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கானவில்லை அல்ல பிறருக்கானவளை நோக்க கடமை. எப்பயாவது நம்ம பிறருக்கு நல்லது ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கிறோமா? அவன் பழகிட்டோம், அந்த பையன் நல்லா இருக்கட்டும், அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் ரிஸ்க், கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி, கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி, யோசித்து பாருங்க, கொஞ்சம் டைம் செலவு பண்ணி, கொஞ்சம் நம்முடைய எனர்ஜி செலவு பண்ணி, நம்முடைய வாகனத்தை செலவு பண்ணி, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பொருள் செலவு பண்ணி, நம்ம வீட்டு சாப்பாடு செலவு பண்ணி, நம்ம காசு செலவு பண்ணி, இதுதாங்க பெருமை வராத வாழ்றதுக்கான ஒரு சின்ன சின்ன முயற்சிகள். அடுத்து இப்படியெல்லாம் வாழும் பொழுது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள் வந்துட்டாக்கா அவருக்கு பிரியமாய் நாம் மாறிவிடுவோம். மாமே எழுந்திருக்க போவோம். நீங்களே கேளுங்க. இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவையை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய இறுதித்துக்கு ஏற்றமாய் வாழ்வதற்கு தேவையான மனத்தாழ்மை, மன்னிப்பு கேட்கிற சுபாவம், தன் பாவங்களை அறிக்கையிடக்கூடிய மனப்பக்குவம், இனியும் என் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற குறை, நாளை என்னுடைய வாழ்க்கை நடக்க போகிற குறைக்காக உங்களுடைய சமூகத்தில் தான் வருவேன். நீ நியாயப்படுத்த மாட்டேன், தவறு ஒத்துக் கொடுக்கிறேன், பாவத்தை ஒத்துக் கொடுக்கிறேன். எனக்கு வாழ்வு தருவீராக, இரக்கம் தருவீராக. இனி நான் செய்திருக்கிற பாவம், செஞ்ச கழுவுகிற இயேசுவின் ரத்தம் எனக்கு உண்டு. ஆகவே நான் தாழ்த்துகிறேன். என்னால் முடிந்த அளவு உம்மை நான் சார்ந்து கொள்கிறேன். உங்களுடைய சிந்தைக்குள் என்னை வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறேன் சொல்லி 2 கரங்களை விரித்து மன்னியுங்கள், மன்னிக்கப்படும், மன்னியுங்கள், மன்னிக்கப்படும். என் மாமியாரை மன்னிக்கிறேன், என் மருமகளை மன்னிக்கிறேன், என்னுடைய மேல் அதிகாரியை மன்னிக்கிறேன், என்னுடைய உறவினர்களை மன்னிக்கிறேன், எனக்கு மோசம் செய்தவனை மன்னிக்கிறேன். என் பாவத்தை நீர் மன்னியும், நீங்கள் மன்னித்தால் மன்னிக்கப்படும்.
நீங்கள் மன்னித்தால் மன்னிக்கப்படும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஹalleluya மன்னிப்பு பெற்றவராய் நிற்பதற்கு, மற்றவர்களை மன்னித்து கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவராய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வதாக. கரங்களை வேண்டி ஹalleluya, இயேசுப்பா எனக்கு உம்முடைய சிந்தையை தாரும் கேளுங்க. உம்முடைய சிந்தையை தாரும், உம்முடைய சிந்தையை தாரும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உண்டாவதாக.